ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொட்டை மாடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலவோடு போட்டிருக்காங்க. அதில் வந்து பாசி நிறைய பிடிச்சிருக்கு. சைடில் வால், அப்புறம் கீழே தலவோடு, இது எல்லாத்துலேயும் பாசி பிடிச்சிருக்கு. அந்த தலவோட்டிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாசி பிடிச்சி தண்ணி எல்லாமே அதை இழுத்து வச்சுக்கிட்டு நல்ல ஈரப்பதமாக இருக்குது. ஸோ அந்த தலவோடு எல்லாமே ரொம்ப ஈரமாகிடுச்சு, ஊற வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து மழை பெஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகி மேலே இருந்து தண்ணி ஃபுல்லாமே ட்ராப் ஆகி வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இருக்குது. உள்ளே இருக்கிற சீலிங்கில் எல்லாமே வந்து கிராக்ஸ் வந்து நிறைய உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த மொட்டை மாடி. இதில் பார்த்தாலே தெரியும், நிறைய தலவோட்டில் ஃபுல்லாமே பாசி நிறைய இருக்குது. இப்போ மர இலைகள் எல்லாமே விழுந்து தண்ணி தேங்கி நின்று அதுவே நிறைய பாசி பிடிச்சிருச்சு. இது போக என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பில்லருக்கு வந்து அப்படி விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வேறு பள்ளம் கிடந்துச்சு. அதுலேருந்து ஃபுல்லாமே தண்ணி கீழே இறங்கிட்டு இருந்தது. இந்த சைடில் வால், தலவோடு எல்லா பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசி வந்து நிறைய இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வாட்டர் ப்ரூஃபிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபுல்லாமே எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அது மேலே வந்து சின்ன சின்ன சிமெண்ட் பிசுறு இதெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாசி ஃபுல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஒரு புது தலவோடு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சைடில் வால்லையும் நம்ம வந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ அதனால் வால்லையும் நம்ம முடிஞ்சளவு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதான் க்ளீனிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ அழுக்கு வந்து அந்த தலவோட்டில் வந்து இருக்குது. ஃபுல்லாக பாசி பிடிச்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ அழுக்க ஃபுல்லாமே எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ 2 ஸ்க்ரீனும் பார்க்குறீங்க. பழைய தலவோடு எந்த மாதிரி பாசி பிடிச்சிருக்கு, நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இது இவ்வளோக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் சைடில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்டர் இல்லையோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்டர் வைக்கிறோம். இந்த பார்டர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லோரும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். நம்ம சிமெண்ட் மணல் கலவையில் பாலிமரை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். இது போக ஜாயின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்கெங்கே வீக்காக இருக்கோ அது எல்லா பக்கமும் வந்து நம்ம வந்து ஜாயின் ஃபில்லிங் வந்து அகைன் நம்ம வந்து ரீபேக் பண்ணணும். ஸோ அந்த சிமெண்ட் மணல் கலவையில் பாலிமரை மிக்ஸ் பண்ணி அகைன் நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கிறோம். லேண்டிங் எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளோரிங்கில் வந்து லேண்டிங் ஆகிருக்கோ அது எல்லா பக்கமும் பார்டர் இல்லாத இடத்துல ஃபுல்லாமே பார்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரைமர் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒயிட் சிமெண்டோட நம்மளோட 475 போஸ்கோ 475 மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைமர் கோட் வந்து கொடுக்குறோம். அந்த சைடில் அந்த இது பார்த்திங்களா, அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்த அந்த பில்லரில் ஃபுல்லாமே கேப்பை ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதை பூசி ஒரு தனியாக ஒரு செட்டப் மாதிரி வச்சுட்டோம். ஸோ இதனால் இதுக்கப்புறம் இதிலேருந்து லீக் ஆகிற தண்ணி லீக் ஆகாது. ஸோ அது பண்ணிவிட்டு இப்போ ப்ரைமர் கோட் வந்து ஃபுல்லாக ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கொடுக்குறோம். ஸோ ஒயிட் சிமெண்டோட நம்ம 475 போஸ்கோ 475 மிக்ஸ் பண்ணி நல்லா டார்க்காக வந்து கொடுக்குறோம். இதான் வந்து எலாஸ்டா கோட்டில் வந்து ஃபஸ்ட் கோட்டு. ஒர்க்கில் வந்து இதான் வந்து நம்ம வந்து செகண்ட் கோட்டு. ஆக்சுவலி ப்ரைமர் கோட் ஒன்று கொடுத்துருக்குறோம். இது 2வது கோட் வந்து நம்ம அதுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர்ட் கோட்டுமே வந்து இதே எலாஸ்டா கோட்டில் வந்து நம்ம அகெயின் நம்ம வந்து இன்னொரு கோட் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லேயர் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் நல்ல காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட் கூட பண்ணிக்கிடலாம். தண்ணி வந்து கீழே வந்து ஒரு சொட்டு கூட கீழே வராது. இதுதான் ஃபைனல் அவுட்புட். செகண்ட் கோட்டு எலாஸ்டா கோட்டை கொடுத்துட்டு அகெயின் தேர்ட் கோட்லேயும் எலாஸ்டா கோட் கொடுத்துட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து எந்த தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து இறங்காது. இப்படி தான் இந்த வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். டோட்டலாக எல்லா பாசியும் ரிமூவ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து கீழே இறங்காது. ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த 5 இயர்ஸ் கழிச்சு எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் மட்டும் இருக்கும். அது மட்டும் பண்ணிட்டா லைஃப் லாங் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ வந்து தேவைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.